மாதிரி பேச்சு கொடுத்தா கலை கண்டிப்பா நல்லாயிடுவான்னு நினைக்கிறேன் முத்து மாமா. கண்டிப்பா குணம் ஆயிடுவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்பதான் சொன்ன நீ நல்லா பாத்துக்கிறேன், அதுக்குள்ள இந்த பார்வை நீ பாத்துக்கிறேன் வெறும் வார்த்தையால சொன்னா பத்தாது, செயல்ல காட்டணும். கலைய வெண்ணிலா கிட்ட இருந்து பிரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தேன். அந்த வெண்ணிலா மறுபடியும் முத்தரச மனச கரைச்சிட்டானா? எனக்கும் அதான் வருத்தமா இருக்கத்த. அந்த வெண்ணிலா பேசினாலே மாமா உடனே மனசுருகி போயிடுறாரு. அதனாலதான் கலைய ஒரே அடி அடிச்சு கொள்ளலான்னு பார்த்தா ரெண்டாவது தடையா தப்பிச்சிட்டா. நாளுக்கு நாள் அந்த வெண்ணிலா கலைய கவனிச்சுக்கிறதுல கலை தேறிக்கிட்டே வரா. கலை மட்டும் கண்ணை விழிச்சு எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னா நாம எல்லாம் மாட்டிக்க வேண்டியிருக்கோம். என்ன பண்றது சொல்லு? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ உடனே கண் முழிச்சு பேசிட மாட்டான். அதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். இவ பேசுற வசனத்தை கேட்டு அவ முழிச்சு வந்துருவாளா என்ன? நீங்க டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல, கலை கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ். இப்போதைக்கு அடுத்து உடனடியா என்ன தேவையோ என்ன நடக்கணுமோ அத பத்தி மட்டும்தான் நாம யோசிக்கணும். தேவையில்லாம இதையெல்லாம் பார்த்து மனச போட்டு குழப்பிக்க கூடாது. ஏய், இப்ப நீ என்னதான் சொல்ல வர? கலை மட்டும் இப்ப இறந்தா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? எங்க கல்யாணம் தள்ளி போகும். ஏன்னா முத்தரச மாமா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாரு. சொல்லுங்க, தள்ளி போகுமா இல்லையா? உடனடியா தள்ளி போகும். அதே சமயத்துல இன்னொன்னும் நடக்கும். இப்போ கலை முடியாம இருக்கிறதுனால வெண்ணிலாவோட மனசு முழுக்க முழுக்க கலை மேலதான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் கலை கலைன்னு உயிரை விட்டு கவனிச்சுக்கிறான். கலை இறந்து போகும்போது அவளுக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும். அப்படியே கொலு கொம்பு இல்லாம தவிக்கிற கொடி மாதிரி தவிச்சுக்கிட்டு நிப்பா. அவ நிலைமைய பார்த்து மாமா இறங்கி ஆறுதல் சொல்ல முயற்சிப்பாரு. அப்போ கண்டிப்பா முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் அவளுக்குள்ள உருவாகும். நான் இப்பதான் எந்த போட்டியும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். கண் பார்வை தெரியலங்கிற டிராமா தான் முடிஞ்சு போச்சே. முத்தரச மாமாவும் எனக்கு ஆபரேஷன் பண்ணிதான் பார்வை கிடைச்சதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அடுத்து கல்யாண பேச்சுதான் ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு கலைய கொன்னு என் கல்யாணத்தை நீங்களே தடுத்து நிறுத்துவீங்க போல இருக்கே. ஆமால, நீ சொல்றதும் சரிதான். நாளைக்கு உன் பெரியப்பா வீரா வராரு. அவர் வந்ததும் ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். இனி அடுத்து நடக்க வேண்டியது உன்னோட கல்யாணம் தான். எனக்கு உங்களை தெரியும். ஒரு சின்ன புள்ளி வச்சா போதும், அதுல கோடு இல்ல ரோடே போட்டுருவீங்களே. வாங்க சாமி போலாம். முத்தரசு, வாங்க சாமி. வணக்கம், உட்காருங்க. வாங்க சாமி உட்காருங்க. நீலம்பரி, இவர் சாமி இசாந்த் மகாராஜ்.
இவர் மிகப்பெரிய ஞானி. இவர் நம்ம வீட்டுக்கு வர நேரம் ஒதுக்குனதே ரொம்ப பெரிய விஷயம். இவர் வடநாட்டுல இருந்து ராமேஸ்வரம் போற வழியில நம்ம வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு போகணும்னு வேண்டி கேட்டிருந்தார். அதுக்காகத்தான் இவர் வந்திருக்காரு. இது நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். இவர் ஒரு வீட்டுல அடி எடுத்து வச்ச உடனே அங்க என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வுன்னு தெளிவா சொல்லிடுவார். நீதான் நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தே, அதான் நான் இவரை கூட்டிட்டு வந்தேன். இந்த வீட்டோட வாசனையே சரியில்லாம தான் இருக்கு. அதை நிலைப்படுத்தணும்னா ஒரு பூஜை செய்யணும். இவங்களுக்கு தானே கல்யாணம் தள்ளி போகுது. அப்போ நீங்க 2 பேரும் கட்டாயம் இந்த பூஜையில கலந்துக்கணும். அப்பதான் பலன் கிடைக்கும். நிச்சயமா கலந்துக்கிறேன் சாமி. இந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா அதை நான் தவற விட மாட்டேன். பூஜைக்கான டயத்தை நான் சொல்றேன். சரிங்க. இன்னைக்கு 1 மணிக்கு பூஜையை வச்சுக்கலாம். कदापद्मधरावय पंचपानधराय सा कामेश्वराय कामय कामबालय कामिते नाम काम विहारय कामरूपधराय सोमसूर्याग्नि नेत्राय सोमपाय नमो नमः. இங்கே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை வேற என்னன்னு சொல்லுங்க. சுவாமி, இங்க மத்த எல்லா பிரச்சனைகளையும் விட திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது. ஒரு 4-5 தடவை தேதி குறிச்சு ஒவ்வொரு தடவையும் நின்னு போயிடுச்சு. நீங்க தான் இதை சரி பண்ணணும். அத பண்ணிட்டாலே போதும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போமா ஸ்வேதா. இதே வீட்டுல தாலிக்காக ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணோட அழுகை துடைக்கப்பட்டு அந்த அழுகுரல் அடங்கும் போதுதான் இந்த வீட்டுல இன்னொரு தாலி ஏறும். அது வரைக்கும் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆமா, அந்த பொண்ணுக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல.
சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். சரி, அப்ப பூஜையை முடிச்சுக்கலாம். சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏற்கனவே வீரா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாரு. நீங்க சொன்ன மாதிரியே வெண்ணிலா கழுத்துல தாலி ஏறினாதான் ஸ்வேதா கழுத்துல தாலி ஏறும்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கும் மிகப்பெரிய ஆன்மீக அனுபவம் இருக்கு. அந்த பொண்ணு வெண்ணிலாவை நான் பார்த்த முத பார்வையிலேயே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. முத்தரசன் உங்க சொந்த பையன் இல்ல. நான் சொல்றது சரிதானே? அந்த முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். விதிப்படி அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெய்வ அனுக்கிரகம் முழுமையா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாமா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் சொல்றதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் சொல்றதுதான் நடக்கும். இந்தியா முழுக்க உள்ள அத்தனை கோயில்களுக்கும் நான் போயிருக்கேன். அதனால எல்லா தெய்வங்களோட அனுக்கிரகமும் முழுமையா எனக்குள்ள இருக்கு. என்னோட வாக்கு தப்பாது. கண்டிப்பா அந்த முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் தான் திருமணம் நடக்கும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நன்றி சுவாமி. வர்றேன் வீரா. வண்டி எடுப்பா. என்ன ஸ்வேதா அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன்? இல்ல அத்தை, நம்ம எத்தனை நாள் இதுக்காக திட்டம் போட்டிருப்போம். அது அத்தனையும் ஒரு நொடியில செதஞ்சு போயிடக்கூடாது அத்தை. அதுக்கு நம்ம விடவே கூடாது. நானும் அவ்வளவு ஒரு கை பாத்துறேன். இந்த வீட்டுக்குள்ள முத்தரச மாமாவுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அவரு கட்டுற தாலி என் கழுத்துல மட்டும்தான் ஏறணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு முன்னால வெண்ணிலாவுக்கு வேற யாரோடையாவது கல்யாணம் நடக்கணும். அது மட்டும் நடந்துட்டா அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது எப்படி முடியும் ஸ்வேதா?
அவசரம் போன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? நம்மளும் அவசரமா எத்தனையோ திட்டம் போடுறோம், ஆனா எதுவுமே நடக்கதான் மாட்டேங்குது. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கலைய உடனடியா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். எதுக்காக திடீர்னு இப்படி சொல்ற ஸ்வேதா? இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அதனால கலை மட்டும் உங்க கூட வந்துட்டா வெண்ணிலா கண்டிப்பா அவளை பிரிஞ்சு இருக்க மாட்டான், துடிச்சு போயிடுவான். எப்படியாவது கலை கூட வந்துடணும்னு பாப்பா. அந்த சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்டு நடராஜனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளை வந்துருன்னு சொல்லிடுங்க. அது எப்படி முடியும்? வெண்ணிலா இதுக்கு சம்மதிப்பாளா? அவ கண்டிப்பா சம்மதிப்பா. பிரசவத்துல கண்ணுக்குட்டி செத்துட்டா அதனோட தோலுக்குள்ள வைக்கோல அடைச்சு அத காமிச்சு மாடு கிட்ட பால் கறப்பாங்க. இப்போ கலை வைக்கோல் அடைக்கப்பட்ட ஒரு தோல் கண்ணுக்குட்டி. அவளை காமிச்சு வெண்ணிலா கிட்ட எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஏன்னா அவளால இனிமே ஒரு நிமிஷம் கூட கலைய பிரிஞ்சோ அவளை பார்க்காமலோ இருக்க முடியாது. எனக்கும் ஸ்வேதா சொல்றதுதான் சரின்னு படுது. ஏன்னா அந்த சாமியார் வந்து பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு தான் முத்தரச தாலி கட்டுவான்னு சொல்லி குழப்பி விட்டுட்டாரு. இது எல்லாமே நடக்காம இருக்கணும்னா வெண்ணிலாவோட கல்யாணத்தை முன்னாடியே நடத்திடணும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப யோசிக்காதப்பா, இது சரியா தான் வரும், பண்ணிடலாம். அது சரி, வெண்ணிலா கிட்ட நடராஜனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாதான் கலைய பாத்துக்க முடியும்னு சொல்லி சரி பண்ணிடலாம். ஆனா இந்த முத்தரசை இதுக்கு சம்மதிக்கணுமே. வெண்ணிலா கேட்டு முத்தரசை எப்படி சம்மதிக்காம இருப்பான்? அவன் முத வேலையா அவளோட ஆசைகளை நிறைவேற்றிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். ரெண்டாவது, வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்ற குற்ற உணர்ச்சி இப்ப வரைக்கும் முத்தரச மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால கண்டிப்பா முத்தரச கல்யாணத்துக்கு சம்மதிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன தென்னரசு யோசிக்கிற? ஏற்கனவே அந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணி ஊர் மத்தியில அசிங்கப்பட்டு போனேன். இப்ப மறுபடியும் நடராஜனுக்கு அதே மாதிரி நடந்துச்சுன்னா என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆகும். அத பத்தி தான் யோசிக்கிறேன். இத பாருங்க தென்னரசு, இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா எதுவுமே நடக்காது. அப்புறம் சொத்துங்கிறது ஒரு கனவா முடிஞ்சிடும். வெண்ணிலா மட்டும் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அடுத்து உடனடியா எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும், சொத்தும் பிரியும். மாமா சொன்னபடி வச்சு பார்த்தா வெண்ணிலாவுக்கு ஒரு கணிசமான பங்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கு. அதனால ஏற்கனவே கலைய கல்யாணம் பண்ணதுல மருதுக்கு வர சொத்தும் உங்க கண்ட்ரோலுக்கு தான் வரும். இப்போ வெண்ணிலா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அவளுக்கு வர சொத்தும் உங்க வீட்டுக்கு தான் வரும். அது போக நாங்க சொத்தை பிரிக்கும் போது இன்னொரு பங்கு தரும். 3 பங்கு சொத்தை அனுபவிக்க உங்களுக்கு கசக்கவா போகுது? என்ன சொல்றீங்க அத்தை? தாராளமா செஞ்சிடலாமா? இப்போதைக்கு எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும்னு என் மனசுக்கு படுது. சரி, ஓகே. நீங்களாம் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுத்து பிரயோஜனம் இல்லை. நான் உடனடியே அதுக்கான வேலையை தொடங்குறேன்.